இயேசு கிறிஸ்து நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நரகம் ஒன்று பரலோகம் ஒன்று நீங்கள் மறந்து விடார்கள். நரகம் என்பது கொடிய வேதனை உள்ளது. ஒரு சாதாரண தீக்காயம் கூட நம்மளால தாங்க முடியலையே. பிரியமானவர்களே, நரகத்திற்கு போகிறவர்கள், இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால், ஞானஸ்நானம் பெறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவன் நரகத்திலே தள்ளப்படுவான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறவர். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து விட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ரட்சணியம். நேரம் பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடிப்பழக்கத்துல கட்டப்பட்ட குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். சாராய பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். சிகரெட்டு பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். ஆசு பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். வீட்டுக்கு அடங்காத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவம் உள்ள மனிதனோடு கூட ஊர் சுட்டு கொண்டு வீட்டுக்கு அடங்காத மகனாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த அன்பான தேவஜனமே, காலங்களை வீணாக கழித்துக் கொண்டிருந்த, ஒரு தண்ணீரை போல வீணாக கழித்துக் கொண்டிருந்த, டிராக்ஸ் மூலியமாக எனக்கு அந்த டிராக்ஸ் மூலியமாக இந்த ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, இந்த டிராக்ஸ் மூலியமாக என்னை கிறிஸ்தவ நண்பர்கள் அழைத்தார்கள் ஜெபாலயத்தில். இந்த ஜெபாலயத்தில் அழைக்கும் பொழுது ஆண்டோட வல்லமை என்ன தொட்டதுங்க. ஆண்டோட மகிமை என்ன தொட்டது. இன்னைக்கு நான் குடிப்பழக்கத்துல விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் சிகரெட் பழக்கத்துல நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆன்சு பழக்கத்துல விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னைக்கு நல்ல ஒரு வியாபாரம் பண்ணும்படி ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு தேன் எப்படி மலை தேனா, காட்டு தேனா, கொம்பு தேனா என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கலாம். ஒரு ஸ்வீட்கல்ல போய் குலாப் ஜாமை எப்படி, மைசூர் பாக்கு எப்படி நீங்க ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். இதோ வாசல் அண்டைகிற கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் பிரவேசிப்பேன், அவனும் என்னோட கூட பிரவேசிப்பேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். திருடவும் கொல்லவும் வருகிறான், ஆனால் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகவும் பரிபூரணம் அடையும்படியாக வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனதிரவன் நேரம். சிறு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை வார்த்தையை கேளுங்கள், ஆண்டவரை வசனத்துக்கு செவி கொடுங்கள். இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனதிரவன் நேரம். இனி காலம் செல்லாது. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் இந்த திருப்பதி அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்களாக. கர்த்தர் தாமே கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் வீட்டார் அனைவரும் இயேசுகிட்ட வாருங்களே, நம் இயேசுகிட்ட வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுகிட்ட வாருங்களே, நம் இயேசுகிட்ட வாருங்களே. உன் பாவத்தை போக்கிடுவாரே, சுத்தம் பண்ணிடுவாரே, பாவத்தை போக்கிடுவாரே, உன்னை சுத்தம் பண்ணிடுவாரே. சுத்தம் பண்ணி பல்லோகம் சேர்ப்பார், சுத்தம் பண்ணி பல்லோகம் சேர்ப்பார். இயேசுகிட்ட வாருங்களே, நம்ம இயேசுகிட்ட வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுகிட்ட வாருங்களே, நம்ம இயேசுகிட்ட வாருங்களே.
கதிரோன்